முக்கிய செய்திகள். இலங்கை அதிபராக இன்று பதவியேற்கிறார் அனுரகுமார திசாநாயக்க. மாற்றத்தை விரும்பிய மக்களின் விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் என உறுதி. திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு. சந்திரபாபு நாயுடு நாடகமாடுவதாக நடிகை ரோஜா குற்றச்சாட்டு. பசுமை வெளி பூங்காவாக மாறுகிறது கிண்டி குதிரை பந்தய மைதானம். சென்னை மாநகரின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கை என அரசு அறிவிப்பு. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா தங்கம் வென்று சாதனை. சிறப்பான வெற்றி என மோடி, ராகுல் காந்தி, ஸ்டாலின் வாழ்த்து. வணக்கம். இலங்கையின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தி இயக்கத்தின் தலைவரும் இடதுசாரி சிந்தனையாளருமான அனுரகுமார திசாநாயக்க மாற்றத்தை விரும்பிய இலங்கை மக்களின் விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்துள்ளார். அண்டை நாடான இலங்கையின் புதிய அதிபருக்கான தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்றது. ஒவ்வொரு வாக்காளரும் 3 வேட்பாளர்களுக்கு வாக்குகளை செலுத்தும் நடைமுறையில் நடத்தப்பட்ட இந்த தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையில் முதல் சுற்றின் முடிவில் 42.31% வாக்குகளுடன் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வகித்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா 32.76% வாக்குகளை பெற்றார். வாக்கு எண்ணிக்கையில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வகித்தாலும் இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இந்த அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளரும் 50%க்கும் அதிகமான வாக்குகள் பெறவில்லை. இதையடுத்து வெற்றி பெற 50% வாக்குகள் பெற வேண்டும் என்ற விதியின்படி 2ஆம் சுற்றில் விருப்ப வாக்குகளை எண்ண அந்நாட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதாவது மீதமுள்ள வேட்பாளர்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு 3 வாக்குகளிலும் அனுரகுமாராவிற்கும் சஜித் பிரேமதாசாவிற்கும் கிடைத்த வாக்குகள் எவ்வளவு என்று கணக்கிடப்பட்டது. இதில் பெருவாரியான வாக்குகள் பெற்ற அனுரகுமார திசாநாயக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக இலங்கை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா 2வது இடத்தையும் தற்போதைய அதிபரும் சுயேட்சையாக களமிறங்கியவருமான ரணில் விக்ரமசிங்கே 3வது இடத்தையும் பிடித்தனர். முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே 4வது இடத்திற்கும் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா 9வது இடத்தையும் பிடித்தனர். தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ஆரிய நேத்ரன் பாக்கிய செல்வன் 2,10,000 வாக்குகள் பெற்று 5வது இடம் பிடித்தார். அதிபராக வெற்றி பெற்ற அனுரகுமார இலங்கையின் வரலாற்றை அனைவரும் ஒன்றிணைந்து மாற்றி எழுதுவோம் என அந்நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை கொழும்புவில் உள்ள அதிபர் மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் நாட்டின் 9வது அதிபராக பதவியேற்க உள்ளார். இதனை முன்னிட்டு இலங்கை முழுவதும் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய அதிபராக இன்று பொறுப்பேற்கும் அனுரகுமார 1968ஆம் ஆண்டு அனுராதபுரத்தில் கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்தவர். கல்லூரி காலத்தில் இடதுசாரி கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் இலங்கையை உலுக்கிய பொருளாதார நெருக்கடியின் போது ராஜபக்சே சகோதரர்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தவர். கடந்த அதிபர் தேர்தலில் அனுராவிற்கு 3.16% வாக்குகளை மட்டுமே செலுத்திய இலங்கை மக்கள் இந்த முறை அவரை அதிபராக்கியுள்ளனர். திருப்பதி கோயில் லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டது குறித்து விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தலையிடுமாறு முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் பிரதமர் திரு மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். திருப்பதி கோயில் லட்டு கலப்பட விவகாரம் ஆந்திர மாநிலம் மட்டுமன்றி தேசிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. லட்டு பிரச்சினையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அல்லது அதற்கு மேல் உள்ள அதிகாரிகளை கொண்ட சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். தவறு நடந்ததற்கான காரணங்கள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து ஆய்வு செய்து அந்த குழு அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்து அல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நியமிக்கப்பட்டதாகவும் 1 கிலோ 319 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் நெய் எப்படி தரமானதாக இருக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த பிரச்சனை ஆந்திர மாநில அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ள நிலையில் இதில் தலையிடுமாறு பிரதமர் திரு மோடிக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி 8 பக்க கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அரசியலுக்காக கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கைகளை புண்படுத்தும் வகையில் திரு சந்திரபாபு நாயுடு மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொள்வதாக அதில் குற்றம் சாட்டியுள்ளார்.
கோடிக்கணக்கான பக்தர்களின் மனதில் திரு சந்திரபாபு நாயுடு ஏற்படுத்தியுள்ள சந்தேகங்களை போக்கவும், திருப்பதி தேவஸ்தானத்தின் புனிதத்தின் மீதான அவர்களது நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் தாங்கள் உதவ வேண்டும் என்றும் இதனை நாடே எதிர்பார்ப்பதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே குண்டூர் மாவட்டம் தாடேப்பள்ளியில் உள்ள திரு ஜெகன்மோகன் வீட்டின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் வீட்டின் மீது காலணிகளை வீசியும் கல்லெறிந்தும் கண்ணாடிகளை உடைத்தனர். இதையடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா, நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டிருந்தால் அப்போது பாஜகவினரும் அறங்காவலர் குழுவில் இருந்தார்களே, பிரதமர் திரு மோடிக்கோ மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கோ ஏன் அவர்கள் அப்போது புகார் தெரிவிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இல்லாத ஒன்றை அரசியல் லாபத்துக்காக நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டதாக நாடகத்தை திரு சந்திரபாபு நாயுடு அரங்கேற்றி வருவதாக கூறியுள்ளார். இதனிடையே ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபுவை நேற்று சந்தித்து திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து கோயிலுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்க இன்று காலை 6 மணி முதல் 10 மணி வரை சிறப்பு சாந்தி யாகம் நடத்தி வருகின்றனர். சென்னையில் கிண்டி ரேஸ் கிளப் இடத்தில் 118 ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மிகச்சிறந்த பூங்கா, பசுமை வழி மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் உருவாக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிண்டி ரேஸ் கிளப் நிறுவனத்திற்கு வெங்கடாபுரம், அடையாறு மற்றும் வேளச்சேரி ஆகிய இடங்களில் 160.86 ஏக்கர் நிலம் கடந்த 1945 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 99 ஆண்டிற்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தேவைப்படுவதால் தமிழக அரசு குத்தகையை ரத்து செய்து நிலத்தை திரும்பப் பெற்று மிகச்சிறந்த பூங்கா, பசுமை வழி மற்றும் பொதுமக்களின் இதர பயன்பாட்டிற்கு உருவாக்கம் செய்யப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எனவே கிண்டியில் நில குத்தகை ரத்து செய்யப்பட்டு அரசு சுவாதீனம் செய்யப்பட்ட நிலத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மிகச்சிறந்த பூங்கா, பசுமை வழி மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் அமைப்பதற்காக அரசு புறம்போக்கு என்னும் வகைப்பாட்டில் இருக்கும் 4832 கோடி ரூபாய் மதிப்பிலான 118 ஏக்கர் நிலத்தை தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறைக்கு நிலமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகரம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 86.9 லட்சம் மக்கள் தொகை கொண்டதாகவும், சென்னையில் ஒரு தனி மனிதருக்கான பசுமை நிலப்பகுதி 1.03 சதுர மீட்டராகவும் உள்ளது. மேலும் சென்னை பெருநகரின் பசுமை வெளியானது வனப்பகுதி, பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், திறந்தவெளி திடல்கள் என அனைத்தும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சென்னையின் பரப்பில் வெறும் 6.7% உள்ளது. இது பிற இந்திய மாநகரங்களை ஒப்பிடுகையில் மிகவும் குறைவானதாகும். ஆகவே சென்னையின் பசுமை பகுதியை அதிகரிக்க வேண்டிய தேவையின் அடிப்படையிலும் மக்கள் தொகை பெருகி வருவதை கருத்தில் கொண்டு பூங்காக்கள் மற்றும் பசுமை வழிகளை உருவாக்க வேண்டியது அத்தியாவசியமாகியுள்ளது. பூங்காக்கள் மக்களின் உடல், மனநல ஆரோக்கியத்திற்கு குறிப்பிடத்தக்க அளவில் பங்களிக்கின்றன. மன அழுத்தம், மனச்சோர்வு, பதற்றம் ஆகியவற்றை குறைத்து மனதிற்கு அமைதியை பூங்காக்கள் தருகின்றன. சிறார்கள் ஓடியாடி விளையாடுவதற்கு போதுமான இடவசதியை அளிக்கும். நகரத்தின் வெப்பமான சூழலை தணிக்கும் மற்றும் வெள்ள பாதிப்பினை குறைக்கும். மாநகரத்தின் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஈடு கொடுத்திடும் வகையில் மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் பூங்கா ஒன்றினை சென்னையின் மத்திய பகுதியான கிண்டியில் நிறுவுவதல் மிக அவசியமானது. இங்கு அமைக்கப்பட உள்ள பூங்காவானது மக்களது மன மகிழ்ச்சிக்கும், அமைதிக்கும், ஓய்விற்கும், ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மெருகேற்றுவதற்கும் வழிவகுக்கும். திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் சென்னையில் சுற்றுச்சூழலை பேணும் வகையில் தனியார் அமைப்புகளுடன் இருந்த அரசு நிலங்களை மீட்டு தோட்டக்கலைத்துறையின் மூலம் சென்னை கத்தீட்ரல் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவும், நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் ஒரு பூங்காவும் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் தற்போது சென்னை கிண்டியில் மிகப்பெரிய பரப்பளவில் உருவாக்கப்பட உள்ள இந்த பூங்கா பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததாக அமையும். 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. ஹங்கேரி நாட்டில் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆடவர் பிரிவில் 10 சுற்றுகளின் முடிவில் இந்தியா 19 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் இருந்தது. இந்நிலையில் கடைசி சுற்று போட்டி நடைபெற்றது. இதில் இந்திய அணி சுலோவேனியாவுடன் மோதியது. முதலில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியாவின் டி குகேஷ் விளாடிமிர் ஃபெடாசேவை 48வது காய் நகர்த்தலின் போது வீழ்த்தினார். தொடர்ந்து இந்தியாவின் பிரக்யானந்தா ஆண்டன் டெம்சென்கோவுடன் மோதினார். இதில் 53வது காய் நகர்த்தலின் போது பிரக்யானந்தா வெற்றி பெற்றார்.
மூன்றாவதாக நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 49வது காய் நகர்த்தலின் போது சுபெல்ஜானை தோற்கடித்தார். கடைசி ஆட்டத்தில் இந்தியாவின் விதித் குஜராத்தி செபனிக் மாடேஜுடன் மோதினார். இந்த ஆட்டம் 59வது காய் நகர்த்தலின் போது டிராவில் முடிவடைந்தது. முடிவில் இந்திய அணி 3.5க்கு 0.5 என்ற கணக்கில் சுலோவேனியாவை தோற்கடித்தது. 11 சுற்றுகளின் முடிவில் இந்திய அணி 21 புள்ளிகளை குவித்து முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தது. செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்தியா தங்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன்னர் 2014 மற்றும் 2022ஆம் ஆண்டு தொடர்களில் இந்தியா வெண்கலம் வென்றிருந்தது. மகளிர் பிரிவிலும் இந்திய அணி முதல் முறையாக தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தது. இந்திய மகளிர் அணி தனது கடைசி சுற்றில் 3.5க்கு 0.5 என்ற கணக்கில் அஜர்பைஜானை தோற்கடித்தது. இதன் மூலம் 19 புள்ளிகளுடன் இந்திய மகளிர் அணி முதலிடம் பிடித்து அசத்தியது. ஹரிகா துரோணவல்லி, திவ்யா தேஷ்முக், வந்திகா அகர்வால் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அதே வேளையில் வைஷாலி தனது ஆட்டத்தை டிரா செய்தார். மகளிர் பிரிவில் இதற்கு முன்னர் இந்திய அணி அதிகபட்சமாக கடந்த 2022ஆம் ஆண்டு வெண்கலம் வென்றிருந்தது. தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு பிரதமர் திரு மோடி, முதலமைச்சர் திரு ஸ்டாலின், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் கைதை தடுக்க கடலில் சுவர் கட்ட முடியுமா என மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் பதிலளித்தது மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எல் முருகன், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டுக்கு முன்னர் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு அது நடைபெறவில்லை என்றும் குறிப்பிட்டார். இதனிடையே மீனவர்கள் கைதை நீங்கள் ஏன் தடுக்கவில்லை என பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதான்ண்ணா, நீங்கள் எப்படி தடுப்பீங்க? நான் இப்போ சொன்னேனே, நாம் அவங்களுக்கு தான் ஆல்டர்னேட் வேலை கொடுக்குறோம். கடலினுடைய சீற்றத்தால் அவங்க மாறி போகிறாங்க. நீங்கள் எப்படி போய் தடுப்பீங்க? என்ன கடலில் சுவரை கட்டியிருக்கிறாங்க? நீங்கள் எப்படி இல்லை கடலில் சுவர் கட்டியிருக்கா என்ன? அவங்க நாம் போகாமல் இருக்கிறதுக்காக, அது எல்லையை தெரிந்ததுக்காக ஜிபிஎஸ் கருவிகள் கொடுத்துருக்குறோம். மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருக்கும் வகையில் அவர்களுக்கான ஜிபிஎஸ் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எல் முருகன் கூறினார். கடல் சீற்றத்தால் சில நேரம் எல்லை தாண்டி செல்லும் சூழல் ஏற்பட்டு விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். அதிக கட்டணம் வசூலிக்கும் திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி எஸ்டிபிஐ கட்சியினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் கடந்த ஜூன் மாதத்தில் 36 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் மேலும் 25 சுங்கச்சாவடிகளில் கடந்த 1ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. 5 முதல் 7% சுங்க கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் 5 முதல் 150 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் செலுத்தி பயணிக்க வேண்டியுள்ளது. இந்நிலையில் சிவகங்கையை அடுத்த திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி முற்றுகையிட ஊர்வலமாக சென்ற எஸ்டிபிஐ கட்சியினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றபோது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தின் ஒரு பகுதியாக சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட அவர்களை கைது செய்த காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக பேருந்தில் ஏற்ற முற்பட்டனர். அப்போதும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார் அங்குள்ள திருமண மண்டபம் ஒன்றில் தங்க வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தண்ணீரின்றி கருகிய சம்பா பயிர்கள் சன் டிவி செய்தி எதிரொலியாக உயிர் பெற்றுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மன்னார்குடி சுற்று வட்டாரத்தில் 2,53,000 ஏக்கரில் சம்பா நேரடி விதைப்பு பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். ஆனால் டெல்டா சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து 40 நாட்களை கடந்த போதிலும் கோட்டூர் ஒன்றியத்துக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்து வயல்களில் தெளித்து சம்பா பயிரை காப்பாற்றியது தொடர்பாக சன் டிவியில் அண்மையில் செய்தி ஒளிபரப்பானது. இதையடுத்து நீர்வளத்துறை அதிகாரிகள் பைங்காட்டூர் வாய்க்காலில் தண்ணீர் பாய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தனர். தற்போது சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் வந்ததால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வயலில் இறங்கி தண்ணி தூக்கி ஊற்றுற போராட்டம் வச்சுருந்தோம். இதன் காரணமாக அரசு அதிகாரிகளும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் விரைந்து செயல்பட்டு எங்கள் ஊருக்கு வேண்டிய தண்ணீரையும் மற்றும் சுற்று கிராமங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரையும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து
இதே நிலை நீடிக்கக்கூடாது என்பதை மீண்டும் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். நீர்வளத்துறை நேரடியாக ஆய்வு செய்த பிறகு நேரடியாக ஆய்வு செய்து தண்ணி வழங்கப்பட்டுள்ளது. அந்த தண்ணி வழங்கப்பட்டுள்ளது 20 கிராமங்களுக்கும் தண்ணி பாய்ஞ்சு விட்டது. மீண்டும் அவங்க எழுத்துப்பூர்வமாக மழை காலம் வரைக்கும் தண்ணி வழங்குமாறு கூறியுள்ளார்கள். அவர்களுக்கும் நம்ம சன் டிவி நியூஸ் வெளியாகிவிட்ட நன்றியும் நீர்வளத்துறை அதிகாரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காலதாமதமாக தண்ணீர் கிடைத்தாலும் பயிர்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதனால் பயிர்கள் செழித்து வரும் என்றும் அவர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறினர். சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வில் ஒரே இடத்தில் அடுத்தடுத்த சுடுமண் பானைகள் கிடைத்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது. அங்கு 10ஆம் கட்ட அகழாய்வு பணி கடந்த ஜூன் 18ஆம் தேதி தொடங்கியது. 8 குழிகள் தோண்டப்பட்டதில் தந்தத்தில் செய்த ஆட்டக்காய், மீன் உருவ பானை ஓடுகள், தா என்ற தமிழ் எழுத்து கொண்ட பானை ஓடு, சுடுமண் குழாய், பாசி, மணிகள் உள்ளிட்டவை கண்டறியப்பட்டன. முந்தைய அகழாய்வுகளை விட இந்த 10ஆம் கட்டத்தில் அடர் சிவப்பு நிற சுடுமண் பானைகள் ஒரே இடத்தில் கிடைத்து வருகின்றன. இதுவரை 5 பெரிய சிவப்பு நிற பானைகள், 20ற்கும் மேற்பட்ட சிறிய ரக பானைகள் கிடைத்துள்ளன. ஏற்கனவே கிடைத்த பானைகளை மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மரபணு பிரிவு மற்றும் புதுச்சேரி, பூனே ஆய்வகங்களில் ஆய்வு செய்ததில் அந்த பானைகளை நெல், சோளம், தேங்காய் எண்ணெய், பனை எண்ணெய், வாழை, இலந்தை பழங்கள், மஞ்சள், பூண்டு, இஞ்சி, சுரைக்காய் உள்ளிட்டவற்றை இட்டு வைக்க பயன்படுத்தி இருப்பது கண்டறியப்பட்டது. தற்போது பானைகள் கிடைத்த இடம் குடியிருப்பு பகுதியாக இருந்திருக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கூறியுள்ள நிலையில் கீழடியை பார்வையிட வருபவர்களை பழங்கால பொருட்கள் ஆச்சரியப்படுத்தி வருகின்றன. அவங்க பயன்படுத்திய ஓடு, மண், அவங்களுடைய தண்ணி காவாய் திட்டம், அதெல்லாம் எந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, அதெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரம், வாழ்வியல் முறை கட்டிடக்கலை எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அன்னைக்கு இருக்கிறத இன்னைக்கு பார்க்க முடியுமா? ஆனால் பட்டினப்பாளையிலலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அவங்க அந்த வீட்டு மேலே எந்த அளவுக்கு பெரிய கூரை இருந்தது, அதெல்லாம் பட்டினப்பாளையில நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த இதை இங்கே கண்ணால் பார்க்க முடிஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வழக்கமாக செப்டம்பர் மாதம் அகழாய்வு பணிகள் நிறைவு பெறும். ஆனால் கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு தாமதமாக தொடங்கியதால் அக்டோபர் வரை நடைபெற வாய்ப்பிருப்பதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பினரையும் பரவசப்படுத்தும் வகையில் சிவகாசியில் இந்த ஆண்டு புதிய ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமடைந்துள்ளன. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இங்குள்ள ஆலைகளில் ஜனவரி முதல் ஜூலை வரை வடமாநில பண்டிகைகள், கோயில் திருவிழாக்கள், திருமண நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி ஆஃப் சீசன் உற்பத்தி நடைபெறும். ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் தீபாவளி சீசன் உற்பத்தி நடைபெறும். குழந்தைகளை குஷிப்படுத்தும் மோட்டு பட்லு, மதுரை மல்லி, சின்சான் என வித்தியாசமான பட்டாசுகள் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த வருடம் தீபாவளி பண்டிகை களை கட்டும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டுக்குள்ளே அந்த பட்டாசுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வடிவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகையான பட்டாசுகள் மார்க்கெட்டில் இந்த வாட்டி குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல விதமான பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி விஷயமா மார்க்கெட்டில் கொடுத்துருக்கோம். அந்த வடிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு பட்டர்ஃப்ளைன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராடக்ட்டு பட்டர்ஃப்ளை மாடல்லே இருக்கும். இந்த ஆண்டு தீபாவளிக்கு கிரிக்கெட் பேட், சிங்கம், டைனோசர், மீன், தேனி, கிண்டர் ஜாய், லாலிபாப், போர்வாள், கார்ட்டூன் பொம்மைகள் என பல்வேறு வடிவங்களில் பட்டாசு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு வண்ணங்களில் ஒளிரும் பட்டாசுகளும் கடைகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. ஓல்ட் இஸ் கோல்ட் என்ற பெயரில் பாரம்பரிய ஓலை வடிவிலான பட்டாசு, வாசம் வீசும் புகை மற்றும் சிறுவர்களுக்கு ரிவால்வர், AK-47, 5G என துப்பாக்கிகளிலும் புதிய மாடல்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. வினோத ஒலிகள் எழுப்பக்கூடிய வண்ணத்து பூச்சி ராக்கெட்டுக்கு சிறுவர்கள் மத்தியில் வரவேற்பு கூடியுள்ளது. பழனி அருகே நடைபெற்ற மாநில அளவிலான ரேக்லா பந்தயத்தில் மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்தன. பழனியை அடுத்த சாமராயப்பட்டியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் ரேக்லா பந்தயம் நடத்தப்பட்டது. கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா, கேரளா மாநிலத்தில் இருந்தும் 500 ரேக்லா வண்டிகள் மற்றும் வீரர்கள் கலந்து கொண்டனர். 200 மீட்டர், 300 மீட்டர் பிரிவுகளில் பந்தய தூரத்தை கடக்க மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்தன. இது பார்வையாளர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தின. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தென் மாவட்டங்களில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி போல கொங்கு மாவட்டங்களில் ஆண்டுதோறும் ரேக்லா பந்தயம் நடத்த வேண்டும் என அப்பகுதியினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சிசிங் ராஜா போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி கொடூரமாக அவரது வீட்டின் முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்.
இந்த வழக்கில் 27 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ரவுடி அப்பு டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக தாம்பரம் போலீசாரால் அறிவிக்கப்பட்ட சிசிங் ராஜாவை ஆந்திர மாநிலம் கடப்பாவில் நேற்று தனிப்படை போலீஸ் கைது செய்தது. அவர் சென்னை அழைத்து வரப்பட்ட நிலையில் நீலாங்கரையில் போலீசாரை தாக்கிவிட்டு சிசிங் ராஜா தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ரவுடி சிசிங் ராஜா மீது 5 கொலை உள்பட 33 வழக்குகள் உள்ளன. இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். தற்போது சிசிங் ராஜாவும் போலீசாரின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது ஆட்சேபனைக்குரிய கருத்து தெரிவித்ததாக கூறப்படுவது தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீஷானந்தா வருத்தம் தெரிவித்துள்ளார். நிலத்தின் உரிமையாளர் குத்தகைதாரர் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது பெங்களூருவில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதியை பாகிஸ்தான் என்று அவர் அழைத்திருந்தார். மேலும் பெண் வழக்கறிஞர் ஒருவருக்கு எதிராக பெண் வெறுப்பு கருத்து ஒன்றையும் ஸ்ரீஷானந்தா தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அறிக்கை கோரிய நிலையில் தமது கருத்துகள் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தம்மை ஊழல்வாதி என்று நிரூபிக்க பிரதமர் திரு மோடி சதி செய்ததாக டெல்லி முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நேற்று மக்கள் நீதிமன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் ஊழல் குற்றச்சாட்டுகளால் காயமடைந்ததால் தான் பதவியை ராஜினாமா செய்ததாக கூறினார். மரியாதையை மட்டும்தான் தான் சம்பாதித்ததாகவும் பணத்தை அல்ல என்றும் திரு கெஜ்ரிவால் தெரிவித்தார். ஊழலில் ஈடுபடவோ முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்காகவோ அரசியலுக்கு வரவில்லை என்றும் அவர் கூறினார். தொழிற்கல்வி, விளையாட்டுக் கல்வி, நீதி போதனை வகுப்புகளை கட்டாயமாக்கி பள்ளிக்கு செல்வதை மழலைகளுக்கு இனிய அனுபவமாக மாற்றும் வகையில் மாநில கல்விக் கொள்கையை தமிழக அரசு இறுதி செய்யுமாறு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அரிசி மூட்டைக்கு இணையான எடை கொண்ட புத்தக பைகளை சுமப்பதை குழந்தைகள் தண்டனையாக கருதுவதாக அவர் கூறியுள்ளார். மாநில பாடத்திட்டத்தை விட மெட்ரிக் பாடத்திட்டம் சிறந்தது என்ற மாயையை தகர்க்க சமச்சீர் பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டாலும் தனியார் பள்ளிகள் கூடுதல் பாடங்களை கற்பிப்பதாக கூறி தனியாக புத்தகங்களை வாங்க கட்டாயப்படுத்துவதாக திரு ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணியை சிதறடிப்பதே பாஜகவின் நோக்கமாக உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகரில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் நலன் மீது பாஜக என்றுமே அக்கறை கொண்டதில்லை என சாடினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவ கிராமங்களில் தாது மணல் அள்ள ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதற்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மணவாளக்குறிச்சி, சின்னவிளை, பெரியவிளை கடற்கரை கிராமங்களில் தற்போது தாது மணல் அள்ளப்பட்டு வருவதால் அங்குள்ளவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் 7 தேசம், கொல்லங்கோடு உள்ளிட்ட கிராமங்களில் மணல் அள்ள ஒப்புதல் வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பூத்துறை, சின்னத்துறை, வல்லவிளை பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. தூத்தூரில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் பெண்கள் உள்பட பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையின் துவக்க அறிகுறிகளாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்தாலும் மறுபுறம் வெயில் சுட்டெரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி, மதுரை விமான நிலையத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை நகரில் வெயில் சதமடித்தது. இந்நிலையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. இன்று முதல் அடுத்த 7 தினங்களுக்கு வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களிலும், தென் தமிழகத்திலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இலங்கையின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தி இயக்கத்தின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மாற்றத்தை விரும்பிய இலங்கை மக்களின் விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்துள்ளார். திருப்பதி கோயில் லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டது குறித்து விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. சென்னையில் கிண்டி ரேஸ் கிளப் இடத்தில் 118 ஏக்கர் பரப்பளவில் மிகச்சிறந்த பூங்கா மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் உருவாக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.